ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிக்ஸ்ஃபீல்டோட 1 lakh ஆப் கான்டெஸ்ட்காக எப்படி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அது மூலயமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹிக்ஸ்ஃபீல்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா, இது ஒரு ஏஐ இமேஜ் அண்ட் வீடியோ கிரியேஷன் பிளாட்ஃபார்ம். மெயின்லி நிறைய விஷயங்கள் ஆப் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்க. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த 1 lakh ஆப் கான்டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுக்காக எப்படி நம்ம ஆப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸாக இருக்க போது இன்னிலேருந்து தொடர்ந்து ஒரு 7 to 8 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஒரு வீடியோ போட போகிறேன். எப்படி இந்த கான்டெஸ்ட்காக நம்ம ஆப் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்டெஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிக்ஸ்ஃபீல்டில் நீங்கள் சைன் அப் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க அந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 60% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த கான்டெஸ்ட்டோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கான்டெஸ்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கிரியேட் பண்ண அவங்களோட ஆப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்க $1 lakh கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த கான்டெஸ்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ப்ரைஸஸ் அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் டீட்டெயிலாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு $25,000. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ரேட்டில் $25K இன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அரௌண்ட் 24 லட்சம் கிட்ட வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு இவ்வளோ அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ இது பொய் கிடையாது, உண்மைதான். ஆல்ரெடி சில கான்டெஸ்ட்லாம் இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணவங்களுக்கு பே அவுட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரூஃப்லாம் அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ட்ரஸ்டபுள் தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வரவங்களுக்கு $15,000. ஸோ அரௌண்ட் 14 lakhs to 15 lakhs வரும். ஸோ தேர்ட் வரவங்களுக்கு $10,000. அண்ட் தென் நெக்ஸ்ட் 10 பிளேஸில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $5,000 ஈச். ஓகேங்களா? ஸோ இந்த கான்டெஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணலாம். என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா July 8th. ஸோ இன்னைக்கு July 15th அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ ஆல்ரெடி 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இது சப்மிஷன் டேட் பார்த்தீங்கன்னா July 22nd. ஸோ இன்னும் ஒன் வீக் கரெக்டாக இருக்குது. ஸோ 1 வீக் டெய்லி நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி போட போகிறேன். ஸோ ஒரு 7 வீடியோஸ் கிட்ட நான் இனிமேல் ரெகுலராக வரும். ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ ஜட்ஜிங் பீரியட் July 22nd to 29th வரைக்கும். அண்ட் தென் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 29th July அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் கேஷ் ப்ரைஸ் பூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1 lakh இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு த டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் தென் பே அவுட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள வின்னர் அனௌன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஹிக்ஸ்ஃபீல்டு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னா நீங்கள் பெய்டு பிளான் எதனா ஒன்று வாங்கி வச்சிருக்கணும். ஸோ எப்படி பெய்ட் பிளான் வாங்கலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த என்ட்ரி ஃபீ தர தேவையில்ல. அது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வீடியோ அண்டு இமேஜ் ஜென்ரேஷன் எதனா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹிக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்மில் உங்கள் ஆப்பை கிளிக் பண்ணி அவங்க வரும்போது அவங்க இமேஜஸ் ஆர் வீடியோஸ் எதனா ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணணும். அது எந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கும் ரீடைரக்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிடான்ஸ் அவங்களுடைய ஓன் வெப்சைட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு உங்கள் ஆப்பில் ஜென்ரேட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஏபிஐ மூலயமா அந்த வெப்சைட்லேருந்து அவங்க கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ ஹிக்ஸ்ஃபீல்டோட கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்கள் ஆப்பை விசிட் பண்ணுறவங்க. ஸோ அது ஒரு மெயின் கண்டிஷன். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் எந்த ஒரு காப்பிரைட் இன்ஃபர்மேஷன்ஸும் யூஸ் பண்ணிருக்க, காப்பிரைட் இமேஜஸ் எதுவுமே யூஸ் பண்ணிருக்கக்கூடாது. ஸோ சப்மிஷன் ரூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹிக்ஸ்ஃபீல்ட் உள்ள தான் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஒரிஜினல் ஒர்க்காக இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் ஆப் பார்த்தீங்கன்னா ஹிக்ஸ்ஃபீல்டில் July 8th முன்னாடி சப்மிட் பண்ண ஆப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா கான்டெஸ்ட் ஆரம்பிச்சது July 8th தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்பாக இருக்கணும். ஸோ இமேஜ் ஆர் வீடியோ ஜென்ரேஷன் மாடலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆப் ஸோ இது ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ எதனா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போட்டு அந்த லிங்க் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிஷன் நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னைக்கே 15 July இன்னைக்கே கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் சப்மிஷன் டேட் July 22nd தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஆப் எடிட் பண்ணிக்கலாம் எப்போ வேணும்னா. ஸோ அந்த நீங்கள் எதை யூஸ் பண்ணி என்ன பேசிஸில் ஜட்ஜ் பண்ணுவாங்க உங்கள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ மெயினாக யூசேஜ் ஜென்ரேட்டர். ஸோ உங்கள் ஆப் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நீங்கள் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறீங்க ஹிக்ஸ்ஃபீல்டில். பட் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு 40% வெயிட்டேஜ் இருக்குது. அண்ட் தென் எவ்வளோ க்ரியேட்டிவ் அண்டு கான்செப்ஷுவலாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு 30%. அண்ட் தென் சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போடுறீங்களா, அது எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, அது எவ்வளோ ஷேர்ஸ் போயிருக்கு, ஸோ அண்ட் தென் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 15% வெயிட்டேஜ் இருக்கும். அண்ட் பிளாட்ஃபார்ம் என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ
ஹிக்ஸ்ஃபீல்டில் வந்து எவ்வளோ எங்கேஜ் ஆகுறாங்க உங்கள் ஆப்பில். ஸோ அதை யூஸ் பண்ணி சில வெயிட்டேஜ் 15% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சிம்பிள் தான். நீங்கள் எதுவும் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினாலிட்டி இருக்கணும் உங்கள் கண்டென்ட்டில். அண்ட் தென் நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மற்றவங்களோட ஒர்க்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் வந்து அந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து கீழே வந்து சில எஃப்ஏக்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைம் இருந்தால் படித்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி இதை படிச்சிருங்க. ஸோ இது படித்ததுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம 2 விதமாக வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணலாம் ஆப். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்ம்லேயே ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு கிரியேட் அன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராம்ப்டை கொடுத்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அனதர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே அவங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, ஆர் பில்ட் இட் வித் கிளாட் வியா ஹிக்ஸ்ஃபீல்ட் எம்சிபி. ஸோ நம்ம கிளாட் மூலியமாகவும் இந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி கிளாடையும் ஹிக்ஸ்ஃபீல்டையும் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான் அது. ஸோ நீங்கள் கிளாடு மூலியமாக தான் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் கிளாடு மூலியமாக கிரியேட் பண்ணுங்க. பட் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளாடை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறதில்ல. இந்த ஹிக்ஸ்ஃபீல்டோட இந்த இன்பில்ட் இந்த ஆப் கிரியேட் ஆப் இந்த இன்டர்ஃபேஸில் தான் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆல்ரெடி சில பேர் கிரியேட் பண்ண இந்த ஆப்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே மற்றவங்க கிரியேட் பண்ண ஆப் தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப் கீழே எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ கிரெடிட்ஸ் வந்து மற்றவங்க வந்து இந்த ஆப்பில் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸும் அண்ட் தென் மற்றவங்க இந்த செலவு பண்ண இந்த கிரெடிட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் வந்து வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆரோ லைன் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி கொடுக்குது. நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்க்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 பேர் வியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 12,000 கிரெடிட்ஸ்க்கு மேலே இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது இது வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 1 டே இல்லை ½ டே டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து உங்களாலேயும் கிரியேட் பண்ண முடியுது ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸாக வச்சு. ஸோ இங்கே டேரக்டர் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இதை நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது. அண்ட் தென் நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீசெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஃப்ரேம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரீசெட்டில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டைலில் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த யூசர் வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆப்பை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது ப்ரீசெட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீச்சர்லாம் கூட இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளோர் செக்ஷனில் போயிட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரெடிட்ஸ் அதிகமாக செலவு பண்ண வைக்க முடியும்னா பீப்புள் வந்து மறுபடியும் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பை நீங்கள் கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த கிரெடிட்ஸ் வந்து அதிகமாக செலவு பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா வந்து யோசிங்க. ஸோ உங்களால் ஐடியா யோசிக்க முடியலனா பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம ChatGPT யூஸ் பண்ணி ஐடியா வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீங்கள் முதல்ல வந்து ஒரு ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் தான் அது. ஸோ கூகுள் போயிட்டு நீங்கள் ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர இந்த எக்ஸ்டென்ஷன் தான் அது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் டு க்ரோம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ரிமூவ் டு க்ரோம் தான் வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் க்ரோமில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே மேலே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்ப்ளோர் பேஜ் இந்த ஆல் ஆப்ஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேஜை வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்குது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் இமேஜ் இருக்குல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹிக்ஸ்ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து ஒரு பிளானை பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியலனா ஸோ வாங்க எப்படி ஹிக்ஸ்ஃபீல்டில் ஒரு பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஹிக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்முக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஆல்ரெடி வந்து பிளான் வச்சிருந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கீப் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை நீங்கள் ஹவர் பண்ணிட்டு ஸோ கோ ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ இதில் வந்து அப்கிரேடுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 4 பிளான் வந்து காமிக்குது. ஒன்று வந்து பேசிக் பிளானு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளான், மேக்ஸ் பிளான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் பிளான். ஓகே. ஸோ மேலே வந்து ஆனுவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆனில் இருக்கும். ஸோ நான் வந்து மந்த்லி தான் இப்போ வந்து வாங்க போகிறேன். ஸோ நீங்கள் ஆனுவல் வாங்க போகிறீங்கன்னா இதை அப்படியே ஆனில் வச்சு இது நீங்கள் கெட் ப்ரோவோ இல்லை கெட் மேக்ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து மந்த்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோ வெர்ஷன் தான் வந்து வாங்க போகிறேன். ஓகேங்களா?
ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம கான்டெஸ்ட்டுக்கு தேவையான விஷயங்கள், வீடியோஸ்லாம் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஆப்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் கெட் ப்ரோ அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்ம லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. ஸோ தட் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல க்ரோ பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த கமிஷன் அமௌண்ட் வந்து. ஸோ இப்போ ஐஎன்ஆரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து குடுங்க. ஸோ விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த மாரி கார்ட்ஸா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரூபே கார்ட்லாம் ஒர்க் பண்ணாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளுடைய அந்த ப்ரோ பிளான் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, 2900 கிட்ட வருது. ஸோ உங்க கார்ட்ல வந்து மறக்காம இன்டர்நேஷனல் பேமெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து அமௌண்ட் வந்து டெடியூஸ் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இப்போ சப்ஸ்கிரைப்ன்ற இந்த பட்டன நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அத இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் கன்ஃபார்ம் பட்டன கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வந்து வெயிட் பண்ணுங்க. இது ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். ஸோ இன்ட்ரோடியூசிங் கிரெடிட் ஆட்டோ ரீஃபில். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. இது வந்து கேன்சல் குடுத்துடுறேன். ஸோ யுவர் ப்ரோ பிளான் இஸ் நவ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. ஸோ இது வந்து 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க இத சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா வந்து தேவையில்ல. ஸோ இத நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க ப்ரொஃபைல நான் ஹாவர் பண்ணா பாருங்க. எனக்கு வந்து இங்க ப்ரோ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிளாட் ஹிக்ஸ்ஃபீல்ட் எம்சிபி $1,00,000 ஆப் கான்டெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. இத செலக்ட் பண்ணி நம்ம இப்ப நம்மளுடைய ஆப் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ அண்ட் தென் நான் இப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த பிரைஸ் அண்ட் டெர்ம்ஸ் இந்த செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, இதையும் வந்து ஒரு ஃபுல் பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ChatGPTல குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அப்பதான் ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கான்டெஸ்ட்டோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்ட்டு. ஸோ அப்பதான் அதுக்கேத்த மாரி ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு குடுக்கும். ஸோ இப்ப இதையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜையும். ஓகே. இப்ப நம்ம ChatGPT வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் அங்க டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ ஃபுல் பேஜ் ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடிஷனலா இன்னொரு ஸ்கிரீன்ஷாட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன ஸ்கிரீன்ஷாட்னா, இப்ப நம்ம கிரியேட் அன் ஆப்ப செலக்ட் பண்றோம்ல. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. ஸோ இதுல வந்து மோட வந்து சூஸ் பண்ண சொல்லுது. நான் எஃபிஷியன்ட் மோடே வச்சுக்கிறேன். ஸோ நீங்க வந்து உங்க கையில அதிகமான கிரெடிட்ஸ் இருக்குன்னா, நீங்க இந்த கிளாட் ஃபேபிள் 5லாம் வந்து வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட் அதிகமான கிரெடிட்ஸ் வந்து இது வந்து உறிஞ்சிரும். ஸோ அதனால தான் நான் எஃபிஷியன்ட் மோட்லயே வச்சிருக்கேன். அண்ட் தென் இந்த டைப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைப்பையும் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் ப்ரிசைஸான ப்ராம்ப்ட் வந்து குடுக்கும்னு சொல்லிட்டு ChatGPT. பட் இது எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இந்த ஸ்டைல் அண்ட் இந்த டைப்லாம் நீங்க ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல எங்கேயும் அட்டாச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன குடுத்துருக்கேன்னா, ஐ அம் கோயிங் டூ பார்ட்டிசிபேட் இன் ஹிக்ஸ்ஃபீல்ட் $1,00,000 கான்டெஸ்ட். I have attached the contest rules, screenshot image and some community app created by other people for your reference. ஓகேங்களா? So give me 10 unique and simple app ideas. ஓகேங்களா? By analyzing the screenshot that I have provided அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஐடியா வந்து குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டூடியோ. ஸோ இப்போ ஒரு ஓல்டு கார நம்ம அப்லோட் பண்ணோம்னா, அது ஒரு சூப்பர் காரா மாறுனா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டூடியோ மாரி ஒரு வெப் ஆப் வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஏன் இத வந்து நம்மளுக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ இந்த மாரி ஆப்ஸ் வந்து நெறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பீப்பிள் வந்து இந்த ஆப் விசிட் பண்ணி நெறைய ஜெனரேஷன் வந்து பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்மளுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ அவுட்ஃபிட் ஸ்வாப் ஸ்டூடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு, ஸோ ஆல்ரெடி வந்து சில ப்ரீசெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சிஇஓ மாரி, டாக்டர் மாரி, வெட்டிங் மாரி, அப்புறம் பிசினஸ்ஸு, போலீஸு. ஸோ அந்த எந்த ப்ரீசெட்ட நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் குடுக்குறீங்களோ, ஸோ நீங்க அப்லோட் பண்ண இமேஜ்ல இருக்க கேரக்டர் வந்து, ஸோ இங்க நீங்க ப்ரீசெட் செலக்ட் பண்ண மாரி உங்களுக்கு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப் ஐடியா. அண்ட் தென் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் தம்ப்நெயில் டெஸ்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு 3, 4 தம்ப்நெயில் அப்லோட் பண்ணிட்டு, ஸோ எது வந்து பெஸ்ட்டா இருக்குன்னு நீங்க வந்து ஏஐயே வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணி சொல்ற மாரி. ஸோ அது ஒரு வெப் ஆப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பேர் வந்து ஆல்ரெடி வந்து Googleல சர்ச் பண்ணிட்டு இருக்க ஆப். நெறைய பேர் வந்து கண்டிப்பா அதிகமா ஜெனரேஷன்ஸ் பண்ற ஆப். ஸோ அதனால இதெல்லாம் நம்மளுக்கு குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 4வது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ கேமரா ஆங்கிள் ஜெனரேட்டர். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோல வந்து கிரியேட் பண்ண போறோம். எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு இமேஜ வந்து அப்லோட் பண்ணிட்டு,
ஸோ சேம் கேரக்டர் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இமேஜஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெப் ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் இதுக்கு வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக வந்து கேட்டேன். ஸோ இன்னும் 10 ஐடியா இருக்கு. நம்ம எல்லா ஐடியாவும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த ஐடியா நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான நம்ம ப்ராம்ப்ட் வந்து கேட்க போகிறோம் சாட்ஜிபிட்டியை. ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா ஸோ நான் இங்கே கேட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஐ லைக் டு கிரியேட் திஸ் ஏஐ கேமரா ஜென்ரேட்டர் ஃபார் 8 பிலோ மென்ஷன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஆங்கிள். ட்ரோன் ஷாட்டு, க்ளோஸ்அப் ஷாட்டு, ஸோ வார்ம் ஐ ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து எனக்கு வேணும் இந்த வெப் ஆப்பு. ஸோ யூசர் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு இமேஜை அப்லோட் பண்ணிட்டு அண்ட் தென் ஒரு ப்ரீசெட் அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் கிளிக் ஜென்ரேட் பட்டன் அவங்க செலக்ட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இமேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் தென் எனக்கு வந்து செலக்ட் ஆல் ஆங்கிள்ஸ்னு எனக்கு ஒரு பட்டன் வந்து வேணும். ஏன்னா அவங்க தனித்தனி டெம்ப்ளேட்ஸாக செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் செலக்ட் ஆல் இமேஜஸ் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா எல்லா ப்ரீசெட்ஸும் வந்து செலக்ட் ஆகிடணும். ஸோ அண்ட் தென் ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் 8 ஆங்கிள்ஸுமே நம்மளுக்கு அந்த அப்லோட் பண்ண இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணும்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு சாட்ஜிபிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஸோ இன்னுமே வந்து உங்கள் வெப் ஆப் வந்து எப்படி வரணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ இன்னுமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான இங்கே டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ப்ராம்ப்ட் வந்து சாட்ஜிபிட்டி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹிக்ஸ்ஃபீல்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம எஃபிஷியன்ட் மோட்லேயே இருக்கட்டும். அண்ட் தென் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீசெட் ஆப் டைப்பில் வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹிக்ஸ்ஃபீல்டு இந்த ஸ்டைலில் தான் வேணும். ஸோ இதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஆட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அப்ரூவ் பிஃபோர் ஜென்ரேஷன் இது என்னன்னா ஒரு வாட்டி நம்மளுக்கு அப்ரூவல் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால ஆட்டோ ரன் வித்தவுட் அப்ரூவல். ஸோ இதையே நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து மெயினாக நம்ம வச்சு தான் நம்மளுடைய அந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கேரக்டர் வந்து ஸோ காப்பிரைட் இஷ்யூ வந்துடக்கூடாது அந்த கேரக்டருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பிக்ஸாபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் போயிட்டு ஏஐ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இதில் நிறைய மாடல் இமேஜஸ் வரும். ஸோ இந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஃப்ரீ டவுன்லோடில் போயிட்டு இந்த மீடியம் பிஎன்ஜி ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி நான் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹிக்ஸ்ஃபீல்டு வந்துட்டு ஸோ இந்த ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணி ஸோ அப்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸோ டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து நான் ரெஃபரன்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ சப்மிட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம ஆப் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப் வந்து ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணி முடிக்க நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ ஒர்க்கிங் ஃபார் 13 செகண்ட்ஸ் 14 செகண்ட்ஸு ஸோ என்ன டாஸ்க்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே தெரியும். ஸோ இதுவே வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கும் ஒரு 8 to 9 ஸ்டெப்ஸோட. ஸோ அந்த செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இது கிரியேட் பண்ணி முடிக்க அது வந்து டிக் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஷுட் ஐ பப்ளிஷ் திஸ் ஆப் டு ஹிக்ஸ்ஃபீல்ட் கம்யூனிட்டி ஃபீட் வென் இட்ஸ் ரெடி ஸோ அதர் யூசர்ஸ் கேன் டிஸ்கவர் அண்ட் யூஸ் இட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ எனக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த ஆப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஹிக்ஸ்ஃபீல்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து இமேஜஸை ஏன்னா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒருவேளை நம்ம இந்த கான்டெஸ்ட்டில் எதனா ஒரு ப்ரைஸ் கிடச்சா கூட நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ஃபர்தர் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ செக்லிஸ்ட் மாதிரி இங்கே கிரியேட் பண்ணிச்சு பாருங்கள். ஸோ இது ஒன்று ஒன்றா வந்து அது கிரியேட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா டிக் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா லிங்க்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுங்க. ஸோ உங்கள் ஆப் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன், ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஸோ மற்றவங்களும் வந்து மற்ற வியூவர்ஸும் வந்து உங்கள் ஆப்பை விசிட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஜென்ரேட் பண்ணி முடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து மறுபடியும் ஆன் பண்ணுறேன். A few moments later. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த கவர் இமேஜ் வந்து அதுவே ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு.
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐகான வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ நம்ம கையில இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் அனிமேட்டட் கவர் வீடியோ மாரி நான் கிரியேட் பண்ணி குடுக்கட்டுமா? ஸோ தட் நம்ம ஆப் மேல யாருனா ஹாவர் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ மாரி ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஓகே, எஸ் மேக் இட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்க. ஸோ ஜென்ரேட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம டாஸ்க்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 டாஸ்க் வந்து பேரலலா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ இப்போ இத ஹாவர் பண்ணாலே அது வந்து ப்ளே ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து நம்மளுக்கு அந்த இமேஜ வந்து ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி குடுத்துருக்கு பாருங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ இது நம்ம ஆப் வந்து யாருனா ஹாவர் பண்ணும்போது இந்த மாரி ப்ளே ஆச்சுன்னா, ஸோ அவங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி உள்ள வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்மள இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கு. ஸோ டூ யூ வாண்ட் டூ என்டர் தி ஏஐ கேமரா ஆங்கிள் ஜெனரேட்டர் இந்த ஹிக்ஸ்வில் ஹேப் கான்டெஸ்ட் ஓகேங்களா? ஸோ எஸ் என்டர் த கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் ஒன் ஆஃப் யுவர் சோஷியல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து நான் இங்கே வந்து கொடுக்கணும் ஆக்சுவலாக. பட் இப்போ தான் நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய டாஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்மளுடைய ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப்பை வந்து எங்கே போய் பார்க்கலாம்னா, ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மை ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஆப் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஸோ கிளிக் பண்ணாலே ஆக்சுவலாக உள்ளே வந்துடலாம் நம்ம. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பட் நம்ம இந்த வெப் ஆப்பில் வந்து சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ என்ன மிஸ்டேக்னா, ஸோ நம்மளுடைய ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆட் பண்ணோம்ல. ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் தான் நம்மளுக்கு ப்ரிவ்யூ இமேஜாக வந்து வரணும். பட் ஆக்சுவலாக இங்கே அந்த மாதிரி வரல. ஸோ முதல்ல நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ முதல்ல ஒரு இமேஜை வந்து நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ராப் இமேஜ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ எங்கிட்ட இருக்க இந்த இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் அந்த பிக்ஸாபே வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண இமேஜஸ் தான். ஸோ காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸை வந்து எப்பவுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த கான்டெஸ்ட்டில் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பட் அப்லோட் ஆன இமேஜ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் நம்ம வந்து நோட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிகளில் நம்ம கேட்டோம்னா ஸோ அது வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இருக்க இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 9:16 இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது செலக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணது வந்து விசிபிளாக தெரியல. ஸோ இதுவும் ஒரு மிஸ்டேக் தான். இதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீழ வந்து எதனா ஒரு ப்ரிவ்யூ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு பேர்ட் ஐ வியூ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணாம். ஸோ ஒரு வார்ம் ஐ வியூ அப்படின்னு சொல்லிட்டு இத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன வார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ளோர்ல. ஸோ அது வந்து ஒரு பெர்சன் நிக்கிறத பார்த்தா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாரி ஒரு ஆங்கிள்ல வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்ப ஒரு இமேஜ் வந்து நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு 7 கிரெடிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இதுவே நான் 2 இமேஜ செலக்ட் பண்ணேன்னா, ஸோ எனக்கு வந்து 14 கிரெடிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போதைக்கு வார்ம் ஐ வியூவையும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபி வியூவும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணோமா, கன்ஃபார்ம் ஜென்ரேஷன் ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ ஜென்ரேட் பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேக் எண்ட்ல யூஸ் பண்ற மாடல் என்னன்னா, ஜிபிடி இமேஜ் 2 அப்படின்ற அந்த மாடலை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் பேக் எண்ட்ல. இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு. ஸோ இங்க மேலேயே போட்டிருக்கு பாருங்க. ஸோ நீங்க வந்து மெயினா வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன மாடலை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இங்க சாட் ஜிபிடில முதல்லயே நம்ம கொடுப்போம்ல இன்புட் ப்ராம்ப்டா. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்பதான் அது ஸ்பெசிஃபிக்கான ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். எப்பயுமே இந்த ஜிபிடி இமேஜ் 2 இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் கிரியேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் நம்மளுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற மாடல்ஸ்லயே இந்த ஜிபிடி இமேஜ் 2 மாடல் தான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இமேஜ் ஜெனரேஷன்ல. ஸோ பட் டைமும் கொஞ்சம் எடுக்குது. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு மறுபடியும் வந்து ஜெனரேட் பட்டன வந்து கிளிக் பண்ண சொல்லுது. ஸோ இத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, வார்ம் ஐ வியூ ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன வார்ம் வந்து பார்த்தானா எப்படி என்ன ஆங்கிள்ல வந்து இவரு வந்து தெரிவாரோ, ஸோ அது நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஸோ என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க நம்மளுக்கு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல பார்க்குற மாரி இருக்கு பாருங்க. ஒரு வார்ம் வந்து கீழ இருந்து அந்த பெர்சன வந்து பார்க்குற மாரி இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செல்ஃபி இமேஜ் குடுத்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஜெனரேட் ஆனோனே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்மளுக்கு அந்த செல்ஃபி இமேஜ கிரியேட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ இது பாருங்க, பக்காவா ஒரு செல்ஃபி எடுக்கிற மாரி இருக்கு பாருங்க. ஸோ கேமரா வந்து இவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த GPT இமேஜ் 2 வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும், நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்ஷனாலிட்டி எல்லாமே நம்ம ஆப்ல வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. பட் சில அலைன்மென்ட் மிஸ்டேக்ஸு, ஸோ இந்த ப்ரிவ்யூ மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. ஸோ இத எப்படி நம்ம மறுபடியும் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ப்ராம்ப்ட்ட போட்டோம்னா, ஸோ அந்த ஒரு ப்ராம்ப்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான அந்த ஆப் வந்து கிரியேட் ஆகி வந்துராது. ஸோ இந்த மாரி நெறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இத எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி, நம்ம எதிர்பார்க்குற மாரியான அந்த ரிசல்ட்ட கொண்டு வரது தான் வந்து இந்த மாரி வைப் கோடிங்ல வந்து முக்கியமான விஷயமே. ஸோ வாங்க இந்த கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்ப நம்ம ஆப்ல இருந்த இஷ்யூவெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டா எடுத்து ChatGPTக்குலாம் வந்து கேட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஏரியாலாம் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் வந்து எனக்கு லோட் ஆக மாட்டேங்குது. நான் அப்லோட் பண்ண இமேஜ். அண்ட் தென் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சரியா விசிபிள் ஆக மாட்டேங்குது. ப்ரிவ்யூ அந்த ப்ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா விசிபிள் ஆகல. அண்ட் தென் ப்ரீசெட்டோட அந்த ஜெனரேட் பட்டன் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இந்த மாரி இஷ்யூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ChatGPTக்குள்ள ப்ராம்ப்ட்டா வந்து குடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இத கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப எனக்கு ChatGPT வந்து ஸோ நம்ம ஆப்ல வந்து இந்த எடிட்டிங்லாம் பண்றதுக்கு ஸோ அது ஒரு டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் வந்து எனக்கு குடுத்துருக்கு. ஸோ இத அப்படியே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, இப்ப இந்த ஆப்ல வந்து எப்படி நம்ம எடிட் பண்ணலாம்னா, ஒரு ஸ்டெப் வந்து பேக் வந்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மை ஆப் செக்ஷனுக்குள்ள போனீங்கன்னா, இந்த ஆப் இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த 3 டாட்ட செலக்ட் பண்ணிட்டு, எடிட் இன் சாட் அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து ஆஸ்க்ல வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரன் வித்தவுட் அப்ரூவல். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ இப்ப இது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த அந்த கரெக்ஷன்லாம் வந்து கரெக்ட்டா வந்து பண்ணி குடுத்துரும். A few moments later. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆப் வந்து மறுபடியும் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ட கரெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வந்து பண்ணி குடுத்துருச்சு. ஸோ நம்ம இந்த ப்ரீசெட் இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போட்டிருக்க நேம்க்கு ஏத்த மாரி இமேஜஸ் வேணும்னு கேட்டிருந்தோம். நம்ம ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணி, அதுக்கேத்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரீசெட் இமேஜும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வந்து குடுத்துருக்கு. ஸோ இப்ப நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி, இது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்லோட் இமேஜ்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணி, நான் ஒரு இமேஜ இப்போ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 9:16 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ இந்த க்ளோஸ் அப் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு 7 கிரெடிட்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பட்டனும் கூட ஓவர்லேப் ஆகல பாருங்க. ஸோ எல்லா கரெக்ஷன்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் போல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா GPT இமேஜ் 2 மாடல் கொஞ்சம் இமேஜ் ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நம்மளுக்கு அந்த க்ளோஸ் அப் இமேஜ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ இத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண இந்த டூலோட லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இந்த ஆப்ப கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜெனரேட் பண்ணி நம்ம வின் பண்றதுக்கு ஒரு ரீசனா வந்து இருங்க. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த ஹெல்ப்ப பண்ணீங்கன்னா. ஸோ நான் கன்டினியூஸா வந்து நெக்ஸ்ட் 5 டூ 6 டேஸ்க்கு வந்து இதே மாரி நான் ஆப்ப கிரியேட் பண்ணி வீடியோ போடணுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ மினிமம் ஒரு 10 கமெண்ட் வந்து நீட் ஹிக்ஸ்ஃபீல்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் 6 டேஸ்க்கு வந்து நான் இந்த ஆப் கிரியேஷன் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.